கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி மனம் திரும்புங்கள். மத்திய சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தில் இருக்கு. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். நல்லா கவனிங்க, ஏசப்பா பிரசங்கம் பண்ண முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள். இன்னைக்கு எந்த காரியத்தில் மனம் திரும்பணும்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்க. ஏன்னா ஏசப்பா வலியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்காங்க இல்லையா? அவருடைய வழியில் நடக்கணும் அப்படின்னா நம்ம மனம் திரும்பின வாழ்க்கை வாழணும். மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்கணும். இது வரைக்கும் ஏதாவது பழக்க வழக்கங்களும் உங்களால் விட முடியலையா? மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஏசப்பா கிட்ட உதவி கேளுங்க. நீங்கள் உதவி கேட்கும்போது ஏசப்பா உங்களுக்கு அந்த காரியங்களை மனம் திரும்பி உங்களை பரிசிரம வாழ உதவி செய்வார். அதனால் ஏசப்பாக்கிட்ட உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், எல்லாமே நன்மையாய் முடியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இதுவே இன்றைய நற்செய்தி. தேவனுக்கு மட்டுமே மகிமை உண்டாகட்டும்.